ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு ஒரு டின்னர் குக்கிங் vlog அதுதான் வந்து பார்க்க போறீங்க. இன்னியோட டின்னருக்கு வந்து நான் இட்லி அண்ட் சட்னி அதுதான் வந்து செஞ்சிருந்தேன். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த vlogல வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு வந்து எப்போவுமே வந்து நான் வந்துட்டு தண்ணி வந்து ரெடி வந்து வச்சுடுவேன். தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இந்த இட்லியில் வந்து இட்லி இதெல்லாம் வந்துட்டு பிளேட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ள தண்ணி வந்து கரெக்டாக பாயில் ஆச்சுனா தான் நமக்கு வந்து இட்லி வச்சு கரெக்டாக 10 மினிட்ஸில் வந்து இட்லி வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். இங்கே வந்து நான் வந்து இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்து போட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் இங்கே வந்து வின்டர் வந்து நிறைய இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப வரவரன்னு போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் வரவரன்னு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம இட்லி தட்டில் வந்து நல்லெண்ணெய் போட்டு பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ரொம்ப வரவரன்னு போகாமையும் இருக்கும் இட்லி. நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சா கூட வந்துட்டு இட்லி வந்து வரவரன்னு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ட்ரையாங்கிள் ஷேப் இட்லி பிளேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நான் லாஸ்ட் டைம் வந்து இந்தியா போகும்போதுட்டு இதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வந்து குழிவாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்த மாதிரி இருந்தாலுமே குழிவாக இருக்கும். ஷேப்ஸ் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து அது அது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரே ஷேப்பில் இட்லி கொடுக்குறதுக்கு பதிலாக சின்ன சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸ் வந்து ஏதாவது நம்ம வந்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆர் பார்ட்டிஸ் அது மாதிரிலாம் பண்ணும்போது கூட நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து விட்டு இட்லி இது ரெடி பண்ணி வச்சிருவேன். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட இட்லி மாவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருந்த மாவு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இட்லி பண்ணியிருந்தேன். ஸோ இட்லி மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸும் உளுந்து அவ்வளோதான் வந்து ஆட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து வெந்தயம் ஆட் பண்ணுவேன். பட் இப்போ வந்துட்டு என்னோட கிரைண்டர் வந்துட்டு எனக்கு வந்து வெந்தயம் வந்து சரியாக அரைய மாட்டேங்குது இந்த வின்டரில். ஸோ அதனால நான் வந்துட்டு வெந்தயம் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ 4 கப்பு இட்லி அரிசி அப்படின்னா 1 கப்பு உளுந்து. ஸோ இட்லி அரிசியும் வந்து நல்லா வந்துட்டு களைஞ்சிட்டு அதை வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சிருவேன். உளுந்தியுமே வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் வைக்க வேண்டியிருக்கு. இந்த ஊர்ல வந்து நான் இப்போ எனக்கு வாங்குற பட்டேல் பிரதர்ஸ்ல இருந்து வாங்குற உளுந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உபரியா வந்து காணி வர மாட்டேங்கிறது. ஸோ நான் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஊற வைங்க, கொஞ்சம் பெட்டரா வருது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுனால இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து ஊற வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து இட்லியோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெட்டராகவே இருக்கு. அதாவது உளுந்தோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஸோ இங்க வந்து நான் வந்து இட்லி பிளேட்ஸ்ல வந்து ஒன்னொன்னா வந்து விட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கே தண்ணியுமே வந்து ஒரு சைடில் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்லி இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப மைய அரைக்காம கொஞ்சம் கொரன்னு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லா சூப்பராகவே வரும். இப்போ வந்துட்டு கடைசி பிளேட்ல வந்து எனக்கு தேவையில்லை, ஆளுக்கு 4 இட்லி போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். அப்படி இல்லைனாலும் கடைசி இட்லி பிளேட்லையும் கூட இங்கே வந்து தாராளமாக வச்சு வைக்கலாம். சில இட்லி பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கிறதுனால வந்து அதுலேயும் தண்ணி போயிடும். ஸோ நம்மளால அங்கே கடைசி இதில் வைக்கவே முடியாது. ஆனால் இந்த பர்டிகுலர் இட்லி பிளேட்ல வந்து அடியில கொஞ்சம் வந்து பேஸ் பெருசா கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அழகா இதுல வந்து கடைசி வரைக்கும் வைக்கலாம். ஸோ இட்லியை வந்து நான் இங்க வந்து வச்சிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரெக்டா வந்து 10 மினிட்ஸ்ல வந்து எனக்கு வந்து இட்லி வந்து சூப்பரா ரெடியாகி வந்துடும். அதுதான் வந்து இந்த இட்லி பிளேட்ஸ்லயும் அட்வான்டேஜ் அண்ட் சீக்கிரம் வைக்கிறதுலையுமே வந்து அட்வான்டேஜ். அடுத்து சட்னி இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து கொத்தமல்லி தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்றேன். ஸோ அதுக்கு வந்து நான் இங்க வந்து ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 1/2 கப்பு தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு 1 இன்ச் வந்து இஞ்சி வந்து சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் புளி வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே போட்டது தான். ஸோ இதெல்லாம் நான் எப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேங்கிறதுமே வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் வரப்போகிற வீடியோஸில். ஸோ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து ஒரு பெரிய கட்டு வந்து இருந்தது. அதில் பாதி கட்டு எடுத்துட்டு ஸ்டெம்மோட சேர்த்து போட்டு நல்லா, ஏன்னா இங்கே வந்து ரூட்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ ரூட் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை வந்து கொஞ்சமாக வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் வந்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துருவேன். திக்னஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான். சட்னியில வந்து உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த கொத்தமல்லி சட்னி வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். நான் வந்துட்டு இந்த மாதிரி சட்னியுமே வந்து சம்டைம்ஸ் அரைச்சு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது கூட வழக்கம் உண்டு. ஸோ நிறைய பேர் வந்து ஏங்க சட்னி எல்லாம் ஃப்ரீஸ் பண்றீங்க அப்படி இப்படின்லாம் கேட்கறதுக்கு கேட்பீங்க. அந்த மாதிரி இங்க வந்து எனக்கு வேற வழி இல்லை. சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லாம போறது, இல்ல ரொம்ப பிஸியான டேஸ்ல வந்து
பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து சாப்பாடு வாங்காம அட்லீஸ்ட் வீட்லேருந்து எடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம். ஹோட்டலுக்கு போனாலுமே வந்து சட்னிலாம் வந்து இங்க ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காதுங்க. முக்காவாசி ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து இங்க வந்து சட்னி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது இல்ல தான். ஸோ அதனாலேயே வந்து வெறுத்து போயிடும். அதுவும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நமக்கு வந்து வெளியிலேருந்து சாப்பிட்டு கொஞ்சம் வேலைய குறைச்சுக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆனா வெளியிலேருந்து சாப்பாடு வந்து நல்லா கிடைக்காது. ஸோ அதனால வேற வழி இல்லாம வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஆரம்பிச்சேன். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரீசர் ட்ரேஸ்ல ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்கூப்பா எடுத்து எடுத்து போட்டுருவேன். அதுல வந்து நீங்க வந்து கரெக்ட்டா எவ்வளோ பேருக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாரி 2, 3 கியூப்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அதையுமே வந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இங்க வந்து நான் சட்னி அரைச்சு வந்து ரெடி பண்ணிட்டேன். தேங்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் தேங்காய் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து சீக்கிரமே வந்து எடுத்து வெளியில வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அழகா வந்து ரெடி ஆயிடும். இங்க பாருங்க 10 மினிட்ஸ்ல இப்போ சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ள எனக்கு வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆன உடனேவும் நான் அதை வந்து தனியா எடுத்துட்டு வெளில வச்சிருவேங்க. இமீடியட்டா வந்து எடுக்க மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இட்லி பிளேட்ல இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா இட்லி வந்து நல்லா ஒட்டாம வந்துரும். உங்களுக்கு இமீடியட்டா வேணும்னா இட்லி பிளேட்ல வந்து பின்னாடி கொஞ்சமா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க, சூப்பரா வரும். இங்க வந்து நான் சட்னிக்கு தாளிச்சு கொட்டுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த சட்னியை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில தாளிச்சு கொட்டோம்னா சூப்பரா இருக்கும். நல்ல எண்ணெய் சூடான உடனேவும் கொஞ்சமா வந்து கடுகு சேர்த்துட்டு அதனோட வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு வெறும் காஞ்ச மிளகா அண்ட் பெருங்காயம் இருந்ததுனாலும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்க வந்து அரைக்கும் போதுமே பெருங்காயம் சேர்த்து போட்டு அரைக்கலாம். பட் தாளிச்சு சேர்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து தாளிச்சதை வந்து நான் இப்போ வந்து சட்னியோட வந்து சேர்த்துடுறேன். ஸோ சேர்த்துட்டு ஸோ வந்து சட்னி ரெடி ஆயாச்சு. இட்லி வந்து இப்போ காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பர் சாஃப்டான இட்லி வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ அந்த ஃபர்மெண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்ல தாங்க ஃபர்மெண்ட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இன்ஸ்டன்ட் பாட்ல எப்படி ஃபர்மெண்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன். எனக்கு வந்து இங்க வின்டர்ல வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்ல கூட சரியா ஃபர்மெண்ட் ஆகாம இருந்தது. ஆனா இன்ஸ்டன்ட் பாட்ல வச்சு ஃபர்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சூப்பரா ஃபர்மெண்ட் ஆகி வந்துரும். ஒரு பிரச்சனையுமே இல்ல. கரெக்ட்டா இன்ஸ்டன்ட் பாட்ல வச்சு நல்லா வந்து அதோட அந்த டைம் வந்து நம்ம குளிருக்கு ஏத்த மாதிரி டைம் மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு தடவையுமே நம்ம இட்லி மாவு வந்து சூப்பரா வந்து புளிச்சு ரெடி ஆயிடும். என்ன நம்ம இந்தியாலலாம் வந்து ஒரு 2, 3 மணி நேரத்துல நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இங்க வந்து நீங்க கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி வின்டர் சீசன்லலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இட்லி மாவு வந்து ஈஸியா வந்து இன்ஸ்டன்ட் பாட் இருந்தது அப்படின்னா அதுல வந்து புளிக்க வச்சிடலாம். அவன்ல வைக்கும்போது வந்து அதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதனால நான் அவன் யூஸ் பண்றதில்ல. பட் இன்ஸ்டன்ட் பாட் இல்ல அப்படின்னா வேற வழி இல்ல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அவன்ல கூட வைக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இங்க வந்து நான் இன்னைக்கு வந்து இட்லி வந்துட்டு சட்னியோடையும் கொஞ்சமா வந்து மிளகா பொடியோடையும் தான் வந்து சேர்த்து சர்வ் பண்றேன். மிளகா பொடிக்கு வந்து அதே போல எண்ணெய் குழைக்கிறதுக்கு வந்து எண்ணெய் தான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிளகா பொடியோட வந்து சர்வ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டின்னர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.